ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அட ஆமாங்க, ஹோட்டலில் மட்டும் எப்படி இந்த பூரி மசாலா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான்லாம் நிறைய டைம் யோசிச்சுருக்கேங்க. அதுக்கு ஒரே ரீசன் நம்ம செய்கிற பக்குவம் தாங்க. அதுக்கு நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணுங்க. இப்படி கட் பண்ணி சேர்த்தா சீக்கிரமே வெந்துடுங்க. அதனால் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா வெந்து வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கை நல்லா உரித்து மசித்து வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நமக்கு தான் பொறுமை பத்தாதுமே, அதனால் குண்டானோட சாச்சாச்சுங்க எண்ணெய் கிண்ணத்தை. தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. அதில் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, தேவையான அளவு சோம்புங்க. நல்லா இது மூணையும் நல்லா பொரிய விடணுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா போட்டோன்னா பயங்கரமாக வெடிச்சிருச்சு, நான் ஓடியே போயிட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இந்த மசாலாவுக்கு வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கணுங்க வெங்காயம். அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு அந்த மசாலாலாம் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருந்தேங்க. அதை லாஸ்ட்டாக நம்ம கொதித்து இறக்க போகிற டைமில் அதை சேர்த்துக்கலாங்க. இதுதாங்க அந்த ஹோட்டல் சுவையோட டேஸ்ட்டே. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் சூப்பரான பூரி மசாலா கிடைக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.